அண்ணாமலை தான் பணம் வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஊடகங்கள் எப்படி போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பட் உண்மையாவே என்ன நடந்துச்சு, அந்த பணம் வாங்கிட்டு வந்த நபர்களை கைது பண்ணிட்டாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஃபுல்லா பேசுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் இந்து நாளிதழ் ஒரு பெருத்த விஷயத்த போட்டு, அதாவது கரூர் ஸ்டாம்பேட் நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி ஒரு ஆர்டிகல் வெளியிட்டுட்டாங்க. இந்த ஆர்டிகல் கையில வந்துருச்சுடா அப்படிங்கிற ஒரு குஷியில எடப்பாடியார் வெளுத்துட்டு இருக்காரு திமுகவை. ஆப்வியஸா திமுக என்னடா இப்படி பண்ணி வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தலையில கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுக்க அந்த வீடியோல கவர் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல விபத்துல இறந்த ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 50 lakhs கிட்ட இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட் வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த வழக்கறிஞர்கள்லாம் வாதாடி அதை வாங்கி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கிட்ட செலவு பண்ணிருக்காங்க. அது மீதி இருக்கிற அந்த 40 லட்ச ரூபாயில 10 லட்ச ரூபாய் இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக செலவு பண்ணணும், அண்ணாமலை அண்ணன் வாங்கிட்டு வர சொன்னாரு கொடுங்க, இல்ல அப்படின்னா கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருந்த 3 நபர்கள், அதுவும் பாஜகவை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு மாவட்ட செயலாளர் தான் மிரட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற கூடுதல் விவரமும் வருது. இந்த 3 பேரும் வச்சு என்னடா இவங்க நம்ம பேர்லாம் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கே புரியலன்னா பாத்துக்கோங்களேன். சோ இந்த கொலை மிரட்டல் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் போகுது. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு நபர் என்ன பண்றாரு, சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்றாரு. இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற பணத்தை வேணும்னு சொல்லி கேட்டு கொலை மிரட்டல் டார்ச்சர் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரு லிஸ்ட் எல்லாம் போட இந்த விஷயம் செம்ம வைரல் ஆயிடுது. ஏன்னா அவருடைய பார்வைக்கு போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் நான் யார்கிட்டயும் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் பணம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பல, எனக்கு என்ன அவசியம் இருக்கு, அந்த நபர்கள் யாரு அப்படிங்கறத பார்த்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாரு, லைக் ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த 3 நபர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஒரு அந்த விசாரணை அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன ஆப்வியஸா தெரியுது, அவங்க திருட்டு பசங்க பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள திமுக பாஜகவில் இருக்கிற திராவிட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை அப்படியே ஒதுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. பாத்தீங்களா அண்ணாமலை, பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்களா, மக்களுடைய பணத்தை சுரண்டிட்டு இருக்காரு. திமுக அப்படி, அதிமுக இப்படி, பாஜக தான் அப்படி அப்படின்லாம் பேசிட்டு இருந்த நபர் இன்னைக்கு என்ன பண்றாரு, பணம் வேணும்னு சொல்லிட்டு ஏழைங்க வயிற்றுல அடிச்சு வாங்குறாரு. இவர் பாரு பணம் எப்படி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அலப்பறம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இது எப்படி ஆப்வியஸா வந்து இந்த விஷயம் டோட்டலா பார்க்கும்போது லைக் அந்த நிலம் வாங்கினாரு இல்லையா, அந்த இடம் வாங்கின பிரச்சனை எந்த அளவு போச்சு, சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு. அவருப்பா சூப்பர்ப்பா அண்ணாமலை இடம் வாங்கிட்டாரு போல அப்படிங்கிறது இவங்க உருட்ட விஷயம் மூலமா தான் தெரிய வந்தது. அண்ட் இந்த மாதிரி இதே விஷயம் என்ன ஆகுது, பணம் வாங்குறாரு அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை பார்த்துட்டு அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இது அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாஜகவுல அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளவு அளவுக்கு வந்து மீடியாஸ் வந்து இதை பெரிய அளவுல எடுத்துட்டு போனீங்க, அண்ணாமலை பணம் கேட்டாராங்கிற விஷயம் இருந்ததுல, அந்த 3 நபர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அண்ணாமலை கேஸ் கொடுத்திருந்தாருன்றதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப அண்ணாமலைக்கு அப்போசிட்டா, அதாவது நெகட்டிவா ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும்னா வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க. அவருக்கு இது நடந்துச்சுங்க, பட் ஆனா அது கிடையாதாங்க அப்படிங்கறத ஏன் சொல்ல மனசு வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பல பேர் லைக் அண்ணாமலையினுடைய தீவிர தொண்டர்கள் அவங்க கேட்கிற கேள்வியா இருக்குங்க. அண்ணாமலையை பத்தி இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்புவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாவது ஒண்ணு போடுங்க. அண்ணாமலை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவர் ட்ரஸ்டபிளான ஹானஸ்டான பர்சனா நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அண்ணாமலை இஸ் ஹானஸ்ட் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எவ்வளவு பேர் அவரை நம்புறீங்கன்றத பார்ப்போம். அடுத்த கட்டமா அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டா ஐ திங்க் நேத்து முந்தா நாள் வந்துட்டு புதிய தலைமுறை சேனல்ல அரசு தரப்பு, அதாவது அரசு கேபிள்ல இருந்து முடக்கம் பண்ணியிருக்காங்க. லைக் புதிய தலைமுறை என்ன பண்ணாங்க, நாங்க வந்து இந்த திமுகவுக்கு கொஞ்சம் அப்போசிட்டா லைக் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா லைட்டா அப்படி பண்ணதுக்கே இப்படியா அப்படிங்கிற மாதிரி கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுக்குறீங்க, எல்லாருமே பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ பேசட்டுமே, விட்டுருணும்ல. உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறது எல்லாமே பாடணும் அப்படின்னு நினைக்கிற ஊதுகுழலா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான சில சேனல்ஸ் இருக்குல்ல, உங்களுடைய ஓன் சேனல்ஸ், உங்களுடைய ஃபேமிலிஸ்ல இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல போட்டுக்கோங்க.
பிரபலப்படுத்திக்கோங்க. இதை ஏங்க தேவையில்லாம அவங்க மேல எல்லாம் காமிக்கிறீங்க வன்மத்தை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அவர் கேட்டிருந்தாரு. சோ நேத்துதான் இந்த அரசு தரப்பு கேபிள் அந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. அண்ட் திமுகவுக்கு ஊடகங்கள் எல்லாமே கரெக்டான ஒரு பதிலடி கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கு அப்போசிட்டா ஏதாவது பேசினாங்க, நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஆட் வராது, ஒண்ணுமே வராது, இவங்களுக்கு பணம் வராது, ரொம்ப டவுன் ஆயிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அரசு கேபிள்ல முடக்கம் பண்ணிடுவாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத அண்ணாமலை ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இதே விஷயம் இப்ப நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. சோ இப்போதான் வந்து அந்த பத்திரிகை, அதாவது புதிய தலைமுறையை பத்தி ஒரு விஷயம் முடிக்கிறோம்னா, சட்டக்குன்னு இன்னொரு விஷயம், ஹிந்து நியூஸ் பேப்பர் என்ன பண்றாங்க, செம்மையான விஷயம், கரூர் ஸ்டாம்பேட் பத்தி புட்டு புட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் ரீசனா இருக்கும். இந்த ரீசன்னாலதான் அங்க இவ்வளவு அளவுக்கு ஒரு இறப்பு, 41 உயிர் இழந்திருக்கு அப்படின்னா இதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டமிடாத காரணம் தான் முக்கியமான காரணம். இவங்க கரெக்டா பிளான் பண்ணிருக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், தண்ணி வேணும், இவ்வளவு பேர் வருவாங்க, இது எல்லாமே திட்டமிட்டு அவங்க கரெக்டா ஒரு பெரிய பெரிய கயிறுகள் எல்லாம் போட்டு இதெல்லாம் அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்திருக்கவே வந்திருக்காது. அவங்களுடைய ஆட்களை கண்ட்ரோல் பண்ற தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அங்க மின்சாரம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது இன்னொரு காரணம். மின்சாரம் நிறுத்ததுனால மக்களுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியல. அண்ட் உடனே விஜய் அவர்களை காமிச்ச உடனே அங்க கூட்டம் அப்படிங்கிறது கச்ச 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 கச்சன்னு கிட்ட வர 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 அப்படியே வந்து பெரிய அளவுல ஒரு சேதம் அப்படிங்கிறது அங்க நடந்துச்சு. சோ மின்சார வாரியம் நாங்க நிறுத்தம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அங்க நிறுத்தப்பட்டிருக்கிறதா மக்கள், அதாவது பொதுமக்கள் கிட்ட விசாரிச்சுல தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து நாளிதழ் வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி ஆகட்டும், அண்ட் அங்க வந்து வாட்டர் பாட்டில்ஸ் கொடுக்கறதாகட்டும், இது எல்லாமே கரெக்டா ஒரு நீடபிள் என்ன மக்களுக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்க கொடுத்துருந்துருக்கணும். இதுல ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கணும், ஆப்வியஸா நடந்திருக்கணும். என்ன காரணம், அரசு தரப்புல ஒரு பக்கமும் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு தரப்பும் இருந்திருக்கணும். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, நீங்களாம் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, இங்க பாருங்க, நீங்க இந்த இடத்துல போராட்டம் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி 10,000 பேர் வந்து கூடுவாங்க, அவங்க எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில்ஸ் வேணும், தண்ணி வேணும், மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது வேணும், இது எல்லாமே நீங்க கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், பண்றீங்களா, இதெல்லாம் எந்த நேரத்துல இருந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே பேசி வச்சுக்கிட்டு மொத்தமா ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். போலீசார் பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஆனா ஸ்டார்டிங்ல இருந்திருக்கு, பட் அந்த மிட் ஆஃப் த டைம்ல அங்க இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா இத எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு எடப்பாடியார் குஷியா தாக்குறாரு. இங்க பாருங்க, ஒரு பெரிய ஆர்டிக்கலே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஹிந்து நாளிதழ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும், தமிழக அரசாங்கத்தை கிழிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் குஷியோட இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பிரேமலதா அவர்கள் விஜய் அவர்களை செம்ம விமர்சனம் பண்றாங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போயிடக்கூடாது, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு இங்கதான் ஓட்டு வரணும் தேமுதிக அப்படிங்கிற ஒரு சினாரியோல அவங்க பேசுறாங்க போல. அவங்க என்ன கம்பேரிட்டிவ்லி பேசுறாங்கன்னா, விஜய் அவர்களையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் வச்சுதான். சோ உள்ள என்ன வேலை உனக்கு, வெளி ஒருமையில தான் அவங்க பேசினாங்க, உள்ள என்ன வேலை, வெளியில வா, மக்களை பாரு, கையை கும்பிட்டுட்டே வா, முரசு தட்டிக்கிட்டே அவர் எப்படி வருவாரு தெரியுமா, மக்கள் இவ்வளவு பேர் கூடுறாங்க அப்படின்னா கேப்டன் வந்து சும்மாலாம் விட மாட்டாரு, உட்கார்ந்து இருக்கும் போதே தொற மேல நான் போறேன் விடு விடுன்னு, இல்ல சார் வேணாம் சார் பாதுகாப்பு இருக்காதுன்னா தொறன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு அங்க இருக்கிறவங்க யாருமே பேச மாட்டாங்க, ஓபன் பண்ணி மேல ஏறி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவாரு, மக்கள் பார்த்து சந்தோஷமா அவங்க கொடுக்குற சால்வையெல்லாம் போத்திக்கிட்டு அவங்கள பார்க்க பார்க்க அங்க கூட்டம் அப்படிங்கிறது கலைய ஆரம்பிக்கும். இல்ல பேசுறத கேட்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் தூரமா இருந்து வெயிட் பண்ணுவாங்க, நாங்க நடத்தாத பிரச்சாரமா, நாங்க பண்ணாததா, ஆனா எங்கேயுமே இவ்வளவு அளவுக்கான இறப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, உங்களுக்கு ஏன் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க தான் சரியில்லை அப்படிங்கறத பிரேமலதா அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறாங்க, அவ்வளவு அளவுக்கு விமர்சனம் பண்றாங்க. மேல வா, கையெழுத்து கும்பிடு மக்கள், அப்புறம் நீ வெளியே வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு இருந்தா மக்களுக்காக அப்புறம் எப்படி எல்லாம் செய்வ அப்படிங்கறதையும் அவங்க கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி அவங்க பயங்கரமா பேசியிருந்தாங்க. அவங்க பேசுற பாயிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. அடுத்த கட்டமா காங்கிரஸ் கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க பெருத்த அளவுல இருக்குங்க. இது என்னடா புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசாதான் இருக்கு. பட் ரொம்ப புதுசான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு பக்கம் பாஜக கூட தான் அவர் வரப்போறாரு, பாஜகவினர் செம்ம ஆதரவு கொடுக்குறாங்க,
தமிழக வெற்றி கழகம் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியா இருக்க போது என்டிஏக்குள்ள வருவாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. திடுதிப்புன்னு செல்வ பெருந்தகை அவர்களும் கூட எஸ் அழகிரி இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. எஸ் ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு, விஜய் கிட்ட பேசினாரு, ரொம்ப நேரம் பேசினாரு, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் பேசியிருந்தாரு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பெர்மிஷன்ஸ் கொடுத்துதான் பேசினதாகவும் சொல்லப்படுது. பேசி என்ன சார் பேசினாங்க, அவ்வளவு நேரம் என்ன சார் பேசினாங்கன்னா, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அதுவும் இல்லாம என்ன சார் கூட்டணியா அவங்க கூடனா, நாங்க திமுகவை ஒருபோதும் இழக்க மாட்டோம், அவங்க கூட மட்டும்தான் நாங்க கூட்டணி அப்படிங்கறத வைப்போம், நாங்க வேற எந்த கட்சிகள் கூடயும் இணைய மாட்டோம். அது நட்பின் ரீதியில, அவங்க நட்பின் அடிப்படையில அது வேறு, இது வந்து கட்சி ரீதிங்கிறது வேறு. ஸோ இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி பார்க்க கூடாது அப்படிங்கறத அவங்க தரப்புல சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து இப்ப இவரே பேசிட்டாரு, காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்களே பேசிட்டாரு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா ப்ராப்ளம்ஸும் அவர் சால்வ் பண்ணிடுவாரு இதுக்கப்புறம் அப்படின்னா, திமுகவை இவர் நீங்க அழுத்தம் கொடுக்காதீங்க, எந்த ப்ரெஷரும் கொடுக்காதீங்க, இதுக்கப்புறம் அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி விடுங்க அப்படிங்கறது சொல்றது தானே அர்த்தம். அப்போ திமுகவுக்கு விலை போயிட்டாரா விஜய் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பயங்கர வைரலா போகுது. ஒரு பக்கம் பிஜேபி தான் அப்படிங்கிறாங்க, இவரு கூட தான் கூட்டணி விஜய் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணதுன்னா அவங்க கூட வந்துருவாருன்றாங்க, காங்கிரஸ்ங்கிறாங்க. அப்போ திமுக கிட்டே போயிட்டாங்க. கமல்ஹாசன் பரவாயில்லைங்க, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்ல, தனியாவே வந்து ஒரு தேர்தலை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் தானே இப்போ தானே இந்த சமீபத்துல தானே அவர் போயிட்டு டிஎம்கே கிட்ட தஞ்சம் அடைஞ்சாரு. விஜய் என்ன ஒரு தேர்தலை கூட பார்க்கல, அதுக்குள்ள திமுகவை எதிர்த்துக்கிட்டே இருந்தவர் சேர்ந்துட்டாருன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் சும்மா. இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசினதா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் பாஜக கிட்ட போய் ஓகேன்ட்டு போயிட்டாருன்னா மேபி நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கான இப்போ ஒரு சின்னம் அப்படிங்கிறது கொடுக்கணும் இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் அதை முடிவு பண்ணி கொடுக்கணும். ஒரு ஒரு தொகுதிகளுக்கும் ஒரு சின்னம் அப்படின்னு இல்லாம ஒட்டு மொத்தமா உன்னுடைய சின்னம் இதுதான் அப்படிங்கறது கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். உனக்கு சின்னம் நான் கொடுக்கணும்னா கூட நீ என்கிட்ட நீ வந்து கரெக்டா இருக்கணும், எங்க கூட்டணிக்கு நீ வரணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைகள்லாம் வந்து பாஜக போடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. வெயிட் பண்ணுவோம், பொறுப்போம். 6 மாசம் இருக்குல்ல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மைண்ட் வாய்ஸும் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம், என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.